டேய் பேமெண்ட் பண்ணிட்டேன், பட் ஓடிபி மட்டும் வரவே மாட்டேங்குது. யார் தானே அனுப்புறாங்க, இவங்க பற்றி தெரியுமா? ஓடிபினா ஒன் டைம் பாஸ்வேர்டு, இது ஒரு தான் யூஸ் பண்ண முடியும். இது நம்ம லாகின் பண்ணுறதுக்கும் பேடிஎம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓ அப்படியா, சரிடா. டேய் நிதிஷ், அப்போ நம்ம நார்மலாக பாஸ்வேர்ட் போட்டு அதை கிராக் பண்ணிடுவாங்களா? இல்லை, ஓடிபி வந்து நம்ம சேஃப்டிக்காக தான். அது உங்கள் ஃபோனுக்கு வரும், அதை நீயாக இருந்தால் அக்சஸ் பண்ணணும். ஓகேடா. இந்த ஓடிபின்றது யாரா எழுதுறா, இல்லை யார் தான் ஜெனரேட் பண்ணுறா? ஓடிபி இப்போ இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணல, அப்போ உன் நம்பர் என்டர் பண்ணும்போது சர்வர்லேருந்து ரேண்டாக ஒரு நம்பர் வருதுல்ல, அதுதான் இது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அது வந்து எஸ்எம்எஸ் வந்து டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்புக்கு போயிடும். நம்ம வாட்ஸ்அப்லேருந்து காப்பி பண்ணி நம்ம அந்த ஆப்பில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதானே? சரி, உங்களுக்கு ஓடிபியோட சேஃப்டி டிப்ஸ் தெரியுமா? தெரியும்டா. எனக்கு ஒரு வாட்டி பேங்க்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நம்ம ஓடிபி யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, கால் பண்ணி கேட்டால் சொல்லக்கூடாது, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண உடனே டெலீட் பண்ணிடணும். இதுதானே அந்த சேஃபான டிப்ஸு? அவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணுறதுல. ஆமாண்டா. மொத்தம் 3 டைப் ஆஃப் ஓடிபி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்எஸ், செகண்ட் வந்து இமெயில், மூணாவது ஆப்பு. எஸ்எம்எஸ் ஓடிபி வந்து நம்மளுக்கு காமனாக மெசேஜிலே வந்துடும். இமெயில் ஓடிபி வந்து நம்மளுக்கு மெயிலில் வந்துடும். ஆப் ஓடிபி வந்து நம்ம பாதுகாப்பாக கூகுள் லாகின் பண்ணி யூஸ் ஆகும். ஓடிபி வேல்யூ டைம் வந்து 3 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் இது இருக்கும். ஓடிபி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பேங்கிங், ஏடிஎம் வெரிஃபிகேஷன், ஜிமெயில் லாகின், ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இப்போ நம்ம ஓடிபியோட அட்வான்டேஜஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப செக்யூரானது. அதே மாதிரி இதில் ஹேக்கர் வந்து ரொம்ப சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏன்னா இதில் நம்ம ஒரு டைம் தான் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூசர் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது இது கன்சர்ன் பர்சன் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக இது ஓடிபி அனுப்பும். ஸோ இது வந்து இந்த ஓடிபின்றது வந்து ரொம்ப சேஃபானது. இப்போ நம்ம ஓடிபியோட டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். இது நெட்ஒர்க்கோட டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நெட்ஒர்க் கிடைக்கலாம், இது வந்து சம்டைம்ஸ் ரிசீவ் ஆகாத போயிடும். அதே மாதிரி சம்டைம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபோனை தொலைச்சிட்டாலோ இல்லை பேட்டரி டவுன் ஆகிடுச்சினாலோ ரிசீவ் ஆகும், பட் நம்மளால் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாத போயிடும். அதே மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் பர்சன்ஸ், அதாவது ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஓடிபி பற்றி பார்த்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிபிபிசி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.